நான் எல்லா இடத்துலையும் தமிழகத்தினுடைய கடனை பத்தி பேசிட்டு இருக்கிறேங்க ஐயா. 7,20,000 கோடி நான் அங்கிருந்து பேசிட்டு வர்றேன். நான் 6 மாசமா அதை பேசிக்கிட்டே வர்றேங்க ஐயா. 6 மாசமா பேசிக்கிட்டே வந்து இன்னைக்கு ஏற்காடுல பேசுறேன். இன்னைக்கு தமிழகத்தினுடைய கடன் 8,34,544 கோடி. நான் சொல்றதை நல்லா கேட்டுங்க. இந்தியாவிலே அதிகமாக கடன் வாங்கிய மாநிலம் நம்பர் 1 மாநிலம், நம்பர் 1 மாநிலம் முதலமைச்சர் சொல்றாரு இல்லைங்களா ஐயா. நான் நம்பர் 1 மாநிலமா மாத்திர மாத்தி விட்டார். சொன்ன மாதிரியே மாத்தி விட்டார். கடன் வாங்குவதிலே நம்பர் 1 மாநிலமா மாத்தி விட்டார். 8,34,544 கோடி ரூபாய். இந்த கடனை நாம கட்டணும் அப்படின்னாங்க ஐயா. இன்னைக்கு தேதிப்படி 87 வருஷமா. எத்தனை வருஷங்க ஐயா? அப்ப ஏழை மக்களுடைய குழந்தைகள் ஏழையாகத்தான் இருப்பான். எப்படிங்க ஐயா நடுத்தர குடும்பத்தை நோக்கி வர முடியும்? நீ கடனை வாங்கி இலவசமா கொடுக்கணும். திமுக காரன் இன்னைக்கு சென்னை வெள்ளத்துக்கு 6,000 ரூபாய் கொடுக்குறாங்க ஐயா. பாத்தீங்களாங்க ஐயா? 6,000 ரூபாய். நம்ம தாய்மார்கள் 6,000 ரூபாய் வாங்குறாங்க. உடனே திமுக காரன் போயிடுறான். இந்த 6,000 ரூபாய் பணத்தை அப்படி நீட்டுங்க அப்படிங்கிறான். அந்த தாய்மாரு பாவம் அந்த நோட் அப்படி எடுத்து காட்டுறாங்க. உடனே ஒரு செல்ஃபி எடுத்துட்டு எங்க தளபதி 6,000 ரூபாய் கொடுத்தாரு பாத்தியா. யோ, போன வருஷம் பாரதிய ஜனதா கட்சி திமுக காரங்களுக்கு சொல்றாங்க ஐயா. போன வருஷம் பாரதிய ஜனதா கட்சி மோடி ஐயா ஒரே ஆண்டுல 8 லட்சம் கோடி ரூபாய் உங்களுடைய வங்கி கணக்கு அனுப்பியிருக்காரு. 8 லட்சம் கோடி ரூபாய். யாருக்கா தெரியுமாங்க ஐயா? சத்தம் இல்லாம செல்ஃபி எடுத்தமா? விவசாயிகளுக்கு 6,000 ரூபாய் வருதுங்க ஐயா. 2 ரூபாய் போட்டோமா? இதுவரை விவசாயிகளுக்கு 15 தவணையில 2,000 30,000 ரூபாய் வந்திருக்கு. 2 ரூபாய் போட்டோமாங்க ஐயா. 5 லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடு சத்தம் இல்லாம உங்க கையில அட்டை இருக்கு. மோடி ஐயா 2 ரூபாய் போட்டார். எங்களை பொறுத்தவங்க ஐயா, இந்த பணம் உங்கள் பணம். சத்தம் இல்லாம உங்களுக்கு கொடுக்கணும். ஒரு பட்டண தட்டினா உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்து உட்காருது. 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் நீங்க வேலை செய்றீங்களா? சகோதர சகோதரிகள் இங்க இருக்கிறீங்க. வாரம் வாரம் நீங்க வேலை செஞ்சு முடிச்ச உடனே உங்க வங்கி கணக்குக்கு உங்க சம்பளம் வருதா இல்லையா? நீங்க சொல்லுங்க. 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் இங்க இருக்கக்கூடிய சகோதரிகள் நீங்க சொல்லுங்க. வாரம் வாரம் உங்க அக்கௌண்ட்டுக்கு நீங்க வேலை செஞ்ச சம்பளம் வருதான்னு சொல்லுங்க. வருது. யார்ட்டையாச்சும் போய் கை கட்டி நீங்க நிக்கணுங்களா? யார்ட்டையாச்சும் கையெழுத்து வாங்கணுமா? யார்ட்டையாச்சும் கமிஷன் கொடுக்கணுமாங்க? 8 லட்சம் கோடி ரூபாய் சத்தம் இல்லாம உங்க வங்கி கணக்கு அனுப்பிச்சிருக்கும். இவன் ஒரு 6,000 ரூபாய் கொடுக்கறதுக்கு இவன் பண்ற அலப்பறை இருக்குதுங்களே, ஊரெல்லாம் போட்டு. அந்த 6,000மும் மத்திய அரசினுடைய பணம். இது எல்லாம் மாத்தணுங்கம்மா. இதெல்லாம் மாத்தணுங்க ஐயா. பொய் பேசுவதை மட்டுமே முழு நேர வேலையா வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம கள்ளக்குறிச்சி பாராளுமன்ற தொகுதியில் இருக்கும். யாராச்சும் உங்க எம்பியை பார்த்திருக்கிறீங்களா? அல்லது உங்க எம்பி பேர் கரெக்டா தெரியுமா? உங்க எம்பி பேர் கரெக்டா சொன்னீங்கன்னா சாக்லேட் கொடுப்பேன். இங்க பாருங்க, ஒரு சாக்லேட்டோட வந்திருக்கு. அண்ணே, எம்பியே பார்க்காத ஒரு ஊருன்னு நீங்க. கள்ளக்குறிச்சி எங்க இருக்கு? அந்த எம்பி எங்க இருக்காரு? ஏற்காடு எங்க இருக்கு? சேலம் மாவட்டத்தில் நீங்க எங்க இருக்கிறீங்க? ஏன் எம்பி ஆனார்னா பொன்முடியினுடைய பையன் என்கின்ற ஒரே தகுதியில் அவர் எம்பியா இருக்கார். இல்லைங்களா? இல்லைங்களா? பொன்முடி அவருடைய மகன் என்கின்ற ஒரே ஒரு தகுதியில உங்களுடைய எம்பி கௌதம் சிகாமணி இருக்கார். இப்ப கௌதம் சிகாமணி எப்ப ஜெயிலுக்கு போவாரு நமக்கு தெரியாது. ஏன்? இல்ல அண்ணாமலையான சும்மா வந்தாரு, மைக் கிடைச்சிருக்குன்னு ஏதோ பேசிட்டு போறாரு அப்படிலாம் இல்லைங்க. பொன்முடி அவர்கள் இதற்கு முன்பு 2006 11 வரை தமிழகத்திலே அமைச்சராக இருக்கும் பொழுது செம்மண்ணை கொடுக்கிறாங்க. செம்மண்ணை முறைகேடாக கொடுத்ததற்காக அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதிலே கௌதம் சிகாமணி ஒரு குற்றவாளி. பொன்முடி ஐயாக்கு ஒரு தீர்ப்பு வந்துருச்சு. இந்த தீர்ப்பு வந்ததுன்னா கள்ளக்குறிச்சிக்கு வேகமா தேர்தல் நடத்த வேண்டி வருமாட்டிருக்கு. எப்படிப்பட்ட எம்பி இல்ல? ஏற்காடுல ஏறி இருக்கிறாங்க. ஏன் மலை ஏறி வந்திருக்கிறாரா? பார்த்திருக்கிறாரா? உடலாம் பேசி இருக்காருங்களா? ஐயா, இந்த முறை இதை மாத்தணுங்க ஐயா. மாத்தணும். சகோதரிகள் இருக்கிறீங்க, இந்த முறை கட்சியை பார்க்காது. நான் உங்கள்கிட்ட ஒரே ஒரு வேண்டுகோள் உங்களை காலத்தொட்டு கேட்டுக்கிறேன். கட்சியை பார்க்க போறது கிடையாது. மோடிங்கிற ஒரு மனிதனை மட்டும்தான் நம்ம பார்க்க போறோம். எந்த கட்சியில் நீங்க இருந்தாலும், சில பேர் வேறு வேறு கட்சியில் இருக்கிறவங்க கூட நம்ம சகோதரர்கள் வந்திருக்கிறாங்க, சகோதரி வந்திருக்கிறாங்க. என்னதான் இந்த யாத்திரை நடத்துறாங்கன்னு பார்ப்போமே, எவ்வளவு கூட்டம் வருதுன்னு பார்ப்போமே, என்னதான் பேசுறாரு அண்ணாமலை என்னன்னு போய் கேட்போமே. அப்படி பிஜேபி மோடி ஐயா நல்லா செய்யறாங்கன்னு சொல்றாங்க, இந்த யாத்திரைக்கு போகுமே. அந்த மாதிரிலாம் வந்திருக்கிறீங்க. நீங்க எந்த கட்சியாக இருந்தாலும் நான் வேண்டுகோள் வைக்கிறேங்க ஐயா. 2024 இந்தியாவுடைய தலையெழுத்துக்கான உங்களுடைய குழந்தைகளுக்கான தேர்தல். மோடிங்கிற வார்த்தைக்கு மட்டும்தாங்க ஐயா நீங்க ஓட்டு போட போறீங்க. அவ்வளவு.
காங்கிரஸ் ஆட்சி காலத்திலே 10 ஆண்டுகள் 2004 14 வரை தமிழகத்திற்கு எவ்வளவு பணம் டெல்லியிலிருந்து கொடுத்தாங்களோ இன்னைக்கு 2.5 மடங்கு அதிகமாக நம்முடைய ஆட்சி கொடுத்திருக்கின்றோம் என்று சொன்னார். காங்கிரஸ் ஆட்சியில 100 ரூபாய் கொடுத்திருந்தாங்கன்னா நம்முடைய ஆட்சியில 250 ரூபாய் நம்ம கொடுத்திருக்கோம். அதிலும் குறிப்பாக ரயில்வே துறைக்கு 3 மடங்கு அதிகமாக கொடுத்திருக்கின்றோம். ரோடெல்லாம் பாக்குறீங்க, எல்லா இடத்திலையும் பாத்தீங்கன்னா மத்திய அரசினுடைய ரோட்டு பணிகள் ஏதோ இடத்தில் நடக்குது. 2.5 மடங்கு அதிகமாக கொடுத்திருக்கின்றோம். இது அனைத்தும் கூட 10 வருடங்கள்ல நம்முடைய மோடி ஐயா ஆட்சியிலே தமிழகத்திற்கு சிறப்பாக நம்முடைய மத்திய அரசு நிதி அளித்திருக்கின்றோம் மட்டும் நம்முடைய பிரதமர் சொல்லுங்க. இன்னும் ஒரு படி மேல போனார். குறிப்பாக நம்முடைய தமிழகத்தினுடைய கலாச்சாரம், நம்முடைய தாய்மொழியினுடைய பெருமையை பிரதமர் அவர்கள் சொன்னார்கள். உலகம் முழுவதுமே எடுத்துட்டு போயிருக்கேன் பிரதமர் சொன்னார். பாராளுமன்றத்தினுடைய மையப்பகுதியில் இருக்கக்கூடிய செங்கோலாக இருக்கட்டும், நம்முடைய திருக்குறளுடைய அருமை பெருமையாக இருக்கட்டும், தமிழ் மொழியினுடைய சிறப்பாக இருக்கட்டும், போனிடத்திலே எல்லாம் உங்களுடைய பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் பற்றி நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்று பிரதமர் ரொம்ப அற்புதமா பேசினாங்க ஐயா. அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு விட்டு இன்று உங்களை பார்ப்பதற்காக ஏற்காட்டுக்கு வந்திருக்கின்றோம். இதுல இருந்து நமக்கு ஒரு விஷயம் என்ன தெரியுது நாங்க ஐயா, நம்முடைய பிரதமரை பொறுத்தவரை தமிழக மக்களுடைய முன்னேற்றத்திற்காக, தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பது தெல்ல தெளிவாக நம் அனைவருக்கும் தெரியும். நம்முடைய ஆட்சியில் ஊழல்ங்கிற பேச்சுக்கு இடமே இல்லைங்க ஐயா. இன்னைக்கு ஏற்காடு தொகுதியில் முதலமைச்சர் அவர்களை கூட வர்றாங்கன்னா, நான் முதலமைச்சரை ஏற்காடு தொகுதியில் இருக்கக்கூடிய கிடக்காட்டு கூட்டிட்டு போறேன். கிடக்காட்டுல ரோடு இருக்குங்களா? சுதந்திரம் கிடைத்து 75 ஆண்டுகளை தாண்டி ஏற்காட்டுல ரோடு இல்லாத கிராமம் இருக்கு. இன்னைக்கு முதலமைச்சர் அவர்களை கூட வர்றாங்கன்னா 93 குக்கிராமங்கள் இருக்கக்கூடிய சேர்வராயன் மலை கூட்டிட்டு போறாங்க. ரோடு இல்ல, தண்ணி வசதி இல்ல. கல்வராயன் மலை பகுதி போனீங்கன்னா அங்கேயும் எந்த வசதி கிடையாது. எந்த வசதியுமே இல்லாம ஏற்காட்டு மக்கள், குறிப்பாக மலை பகுதியில் இருக்கக்கூடிய நம்முடைய சொந்தங்கள் இருக்கிறார். ஆனா திமுக கார வாய்க்கிலேயே சமூக நீதி சமூக நீதி சமூக நீதிங்கிற வார்த்தையை பேசி மக்கள் பணத்தை கொள்ளையடித்துக் கொண்டிருக்கின்றார். ஆனா உண்மையான சமூக நீதி என்னன்னாங்க ஐயா, இன்னைக்கு இந்தியாவுடைய முதல் குடிமகனாக இருப்பது யாருன்னா, ஒரு பழங்குடி இனத்திலே பிறந்த ஒரு தாய் இன்னைக்கு இந்தியாவுடைய முதல் குடிமகனாக, நம்முடைய ராஷ்டிரபதியாக, நம்முடைய ஜனாதிபதியா இருக்கிறார். நடத்தி காட்டுது யாருங்க ஐயா? சுதந்திரம் கிடைத்து 75 ஆண்டுகள் கிடைத்து நம்முடைய பழங்குடியின சகோதர சகோதரிகளுக்கு முதல் முறையாக அரசியல் சிம்மாசனத்தில் இந்தியாவுடைய முதல் குடிமகனாக அமர்வதற்கு அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தவர் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அதனாலதான் சமீபத்தில் சத்தீஸ்கர் மாநிலத்தில் தேர்தல் நடந்ததுங்க ஐயா. சத்தீஸ்கர் நாம ஜெயிச்சோம், 53 சீட்டில் ஆட்சி அமைத்திருக்கின்றோம். அங்க உங்களுக்கு தெரியும், எங்கெல்லாம் எஸ்டி தொகுதியாக ஒதுக்கீடு செய்திருக்கின்றார்களோ, எஸ்டி தொகுதி பழங்குடியின மக்களுக்கான தொகுதியில் ஒதுக்கீடு செய்திருக்கின்றார்களோ 85% தொகுதியை நாம் ஜெயித்திருக்கின்றோம். 85% தொகுதி, 85% பாரதிய ஜனதா கட்சிக்கு ஓட்டு போட்டிருக்கிறாங்க. என்ன காரணம் ஐயா? எதற்காக பழங்குடியின மக்கள் இந்தியா முழுவதும் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஓட்டு போடுறாங்கன்னா, உண்மையான சமூக நீதி அவங்க பார்த்துட்டாங்க. தமிழ்நாடு மாதிரி போலி சமூக நீதியை 70 ஆண்டு காலமாக பேசுவதை வெறுக்கின்றார். குழந்தைங்களுக்கு நல்ல படிப்பு வேணும்னு நினைக்கலாம். இன்னைக்கு இந்தியா முழுவதுமே பாத்தீங்கன்னா நம்முடைய பழங்குடியின மக்களுக்காக நம்முடைய மோடி ஐயா சிறப்பு பள்ளி நடத்துறாங்க ஐயா. சிறப்பு பள்ளி, ஏகலவையா பள்ளி நடத்துறாங்க. இதுல பழங்குடி இனத்தை சார்ந்த சகோதரி மட்டும்தான் இந்த பள்ளியில படிக்க முடியும். இந்தியா முழுவதுமே மோடி ஐயா 694 பள்ளிக்கூடங்கள் நடத்துறாங்க. 1,15,169 குழந்தைகள் பட்டியலின சமுதாயத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய நம்முடைய சகோதரனோ சகோதரி அங்க படிக்கிறாங்க. தமிழகத்தில் வெறும் 6 பள்ளிக்கூடங்கள் இருக்குங்க. இந்தியா முழுவதுமே 694, தமிழகத்திலே வெறும் 6 பள்ளிக்கூடங்கள். அந்த 6 பள்ளிக்கூடங்கள்ல 2488 மாணவர்கள் தான் படிக்கிறாங்க. ஏன்னா மத்திய அரசு பள்ளியா? தமிழகத்தில் அனுமதி இல்லை. கேந்திரிய வித்யாலயவா? தமிழகத்துக்கு எங்களுக்கு வேண்டாம். இந்தியா முழுவதுமே குழந்தைகள் தரமான மத்திய அரசு நடத்தக்கூடிய பள்ளியில 1 ரூபா காசு செலவு பண்ணாம முழுவதுமாக மத்திய அரசு காசு செலவு பண்ணி படிக்க வைக்கிறாங்க. ஆனா தமிழகத்துல அரசு பள்ளியில கூரை பெயர்ந்து கீழே விழுந்துகிட்டு இருக்கு. பார்த்திருப்பீங்க, அவலத்துல பார்த்திருப்பீங்க. அரசு பள்ளிகளை கண்காணிக்க வேண்டிய அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி என்ன வேலை செய்யறாருன்னா, உதயநிதி ஸ்டாலினுடைய ரசிகர் மன்ற தலைவராக வேலை பார்த்துட்டு இருக்காரு. அதனால் நம்முடைய ஏழை குழந்தைகளுக்கு தமிழகத்திலே
தரமான கல்வி இல்லாம இருக்குதுங்க ஐயா. அதை உடைப்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய முதல் வேலைங்க ஐயா. உங்க எல்லாருக்கும் பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. இந்த யாத்திரையிலே கிட்டத்தட்ட 131வது தொகுதிங்க ஐயா. 130 தொகுதியை தாண்டி இருக்கு. தென் தமிழகம், மத்திய தமிழகம், கொங்கு பகுதி, இன்னைக்கு சேலம் பக்கத்துல இருக்கிறவங்க ஐயா. எல்லா இடத்துலயும் ஒரு விஷயத்தை பார்க்கணும். மக்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு. யாராருக்கும் ஓட்டு போட்டோம், ஓட்டு போட்டு கைரேகை தேய்ச்சதுதான் மிச்சம். 5 வருஷத்துக்கு 3 தேர்தலுக்கு ஓட்டு போட சொல்றாங்க. ஒரு சட்டமன்ற தேர்தலுக்கு ஓட்டு போடணும் முதலமைச்சர் யாருன்னு, பாராளுமன்ற தேர்தலுக்கு ஓட்டு போடணும் பிரதமர் யாருன்னு, அதை தாண்டி பஞ்சாயத்து தேர்தலுக்கு ஓட்டு போடணும் பஞ்சாயத்து தலைவர் யாருன்னு, அதை தாண்டி நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலுக்கு ஓட்டு போடணும். எத்தனை ஓட்டியா போடுறது? இங்க யாராச்சும் ஒரு 30 வருஷமா ஓட்டு போட்டுட்டு இருக்கிறீங்கன்னா சராசரியாக 120 ஓட்டு போட்டிருக்கிறீங்க. மாற்றம் வந்திருக்குதுங்களா? ஒரே குடும்பம் கொள்ளை அடிப்பதற்கு அரசாணையிலே அமர்ந்திருக்கின்றார்கள். ஒரே குடும்பம் மாத்தி மாத்தி அவங்களே கொள்ளையடிக்கிறார். மாத்தி மாத்தி அவர்களுடைய குழந்தைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். அரசு பதவியிலே அவர்களே இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். எப்படிங்க ஐயா மாற்றம் வரும்? இதான் உண்மையான சமூக நீதியா? சத்தீஸ்கர்ல நம்முடைய முதலமைச்சர் யாருங்க ஐயா? அன்னைக்கு சத்தீஸ்கர்ல நம்ம ஜெயிச்சோம், 53 இடத்துல ஜெயிச்சோம் ஐயா. நம்ம பாரதிய ஜனதா கட்சியில முதலமைச்சர் கொடுத்திருக்கோம். யாரு கொடுத்திருக்கிறோம் ஐயா? பழங்குடி இனத்திலே வென்றிருக்கக்கூடிய ஒரு தலைவரை சத்தீஸ்கருடைய முதலமைச்சராக ஆக்கி காட்டியிருக்கிறோம். இது சமூக நீதிங்க. இது சமூக நீதி. இது சமூக நீதி. தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா 35 அமைச்சர்கள் இருக்கிறாங்க. பட்டியல் சமுதாயத்திலிருந்தோ பழங்குடி சமுதாயத்திலிருந்தோ எத்தனை அமைச்சர்கள்? மொத்தமா 2 பேர் 35 பேர் தான். 2 பேர். எப்படிங்க ஐயா சமூக நீதி கிடைக்கும்? இன்னைக்கு ஜனாதிபதியை உச்சப்பட்ட ஒரு அரசியல் அரியணையிலே அமர்த்து அழகு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி எங்க இருக்கிறாங்க? சத்தீஸ்கர்ல பழங்குடியின சகோதர சகோதரிகள் நம்மோடு இருக்கின்றார்கள், நாங்கள் உங்களோடு இருக்கின்றோம் என்று தெரிவிப்பதற்காக பழங்குடி இனத்திலிருந்து சமுதாயத்திலிருந்து நம்முடைய முதலமைச்சர் சத்தீஸ்கர்ல நாம தேர்வு செய்திருக்கின்றோம். அது சமூக நீதியா? தமிழகத்தில் இருக்கிற சமூக நீதியா? நீங்க சொல்லுங்க ஐயா. அந்த யாத்திரை ஆரம்பிக்கும் பொழுது ஜூலை 28ஆம் தேதி ராமேஸ்வரத்தில் இந்த யாத்திரை ஆரம்பிக்கும் பொழுது நான் எல்லா இடத்திலையும் தமிழகத்தினுடைய கடனை பத்தி பேசிட்டு இருக்கிறேங்க ஐயா. 7,20,000 கோடி நான் அங்கிருந்து பேசிட்டு வர்றேன். நான் 6 மாசமா அதை பேசிக்கிட்டே வர்றேங்க ஐயா. 6 மாசமா பேசிக்கிட்டே வந்து இன்னைக்கு ஏற்காடுல பேசுறேன். இன்னைக்கு தமிழகத்தினுடைய கடன் 8,34,544 கோடி. நான் சொல்றது நல்லா கேட்டுங்க. இந்தியாவிலே அதிகமாக கடன் வாங்கிய மாநிலம் நம்பர் 1 மாநிலம், நம்பர் 1 மாநிலம் முதலமைச்சர் சொல்றாரு இல்லீங்களா ஐயா? நான் நம்பர் 1 மாநிலமா மாத்திரம் மாத்தி விட்டார். சொன்ன மாதிரியே மாத்தி விட்டார். கடன் வாங்குவதிலே நம்பர் 1 மாநிலமா மாத்தி விட்டார். 8,34,544 கோடி ரூபாய். இந்த கடனை நாம கட்டணும் அப்படின்னாங்க ஐயா. இன்னைக்கு தேதிப்படி 87 வருஷமா. எத்தனை வருஷங்க ஐயா? அப்ப ஏழை மக்களுடைய குழந்தைகள் ஏழையாகத்தான் இருப்பான். எப்படிங்க ஐயா நடுத்தர குடும்பத்தை நோக்கி வர முடியும்? நீ கடனை வாங்கி இலவசமா கொடுக்கணும். திமுக காரன் இன்னைக்கு சென்னை வெள்ளத்துக்கு 6,000 ரூபாய் கொடுக்குறாங்க ஐயா. பாத்தீங்களாங்க ஐயா? 6,000 ரூபாய். நம்ம தாய்மார்கள் 6,000 ரூபாய் வாங்குறாங்க. உடனே திமுக காரன் போயிடுறான். இந்த 6,000 ரூபாய் பணத்தை அப்படி நீட்டுங்க அப்படிங்கிறான். அந்த தாய்மாரு பாவம் அந்த நோட் அப்படி எடுத்து காட்டுறாங்க. உடனே ஒரு செல்ஃபி எடுத்துட்டு எங்க தளபதி 6,000 ரூபாய் கொடுத்தாரு பாத்தியா? யோ, போன வருஷம் பாரதிய ஜனதா கட்சி திமுக காரங்களுக்கு சொல்றாங்க ஐயா, போன வருஷம் பாரதிய ஜனதா கட்சி மோடி ஐயா ஒரே ஆண்டுல 8 லட்சம் கோடி ரூபாய் உங்களுடைய வங்கி கணக்கு அனுப்பியிருக்காரு. 8 லட்சம் கோடி ரூபாய். யாருக்கா தெரியுமாங்க ஐயா? சத்தம் இல்லாம செல்ஃபி எடுத்தமா? விவசாயிகளுக்கு 6,000 ரூபாய் வருதுங்க ஐயா, தண்டோரா போட்டோமா? இதுவரை விவசாயிகளுக்கு 15 தவணையிலே 2,000 30,000 ரூபாய் வந்திருக்கு. தண்டோரா போட்டோமாங்க ஐயா? 5 லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடு சத்தம் இல்லாம உங்க கையில் அட்டை இருக்கு. மோடி ஐயா தண்டோரா போட்டார். எங்களை பொறுத்தவங்க ஐயா, இந்த பணம் உங்கள் பணம். சத்தம் இல்லாம உங்களுக்கு கொடுக்கணும். ஒரு பட்டணம் தட்டினா உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்து உட்காருது. 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் நீங்க வேலை செய்றீங்களா? சகோதர சகோதரிகள் இங்க இருக்கிறீங்க. வாரம் வாரம் நீங்க வேலை செஞ்சு முடிச்ச உடனே உங்க வங்கி கணக்குக்கு உங்க சம்பளம் வருதா இல்லையா? நீங்க சொல்லுங்க. 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் இங்க இருக்கக்கூடிய சகோதரிகள் நீங்க சொல்லுங்க, வாரம் வாரம் உங்க அக்கௌண்ட்டுக்கு நீங்க வேலை செஞ்ச சம்பளம் வருதான்னு சொல்லுங்க. வருது. யார்ட்டையாச்சும் போய் கை கட்டி நீங்க நிக்கணுங்களா? யார்ட்டையாச்சும் கையெழுத்து வாங்கணுமா? யார்ட்டையாச்சும் கமிஷன் கொடுக்கணுமாங்க? 8 லட்சம் கோடி ரூபாய் சத்தம் இல்லாம உங்க வங்கி கணக்கு அனுப்பிச்சிருக்கும். இவன் ஒரு 6,000 ரூபாய் கொடுக்கறதுக்கு இவன் பண்ற அலப்பறை இருக்குதுங்களே, ஊரெல்லாம் போட்டு
அந்த 6000 மத்திய அரசினுடைய பணம். இது எல்லாம் மாத்தணுங்கம்மா, இதெல்லாம் மாத்தணுங்க ஐயா. பொய் பேசுவதை மட்டுமே முழு நேர வேலையா வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம கள்ளக்குறிச்சி பாராளுமன்ற தொகுதியில் இருக்கும். யாராச்சும் உங்க எம்பியை பார்த்திருக்கிறீங்களா? அல்லது உங்க எம்பி பேர் கரெக்டா தெரியுமா? உங்க எம்பி பேர் கரெக்டா சொன்னீங்கன்னா சாக்லேட் கொடுப்பேன். இங்க பாருங்க, ஒரு சாக்லேட்டோட வந்திருக்கு. அண்ணே, எம்பியே பார்க்காத ஒரு ஊருன்னு நீங்க. கள்ளக்குறிச்சி எங்க இருக்கு? அந்த எம்பி எங்க இருக்காரு? ஏற்காடு எங்க இருக்கு? சேலம் மாவட்டத்தில் நீங்க எங்க இருக்கிறீங்க? ஏன் எம்பி ஆனார்னா பொன்முடியினுடைய பையன் என்கின்ற ஒரே தகுதியில் அவர் எம்பியா இருக்கார். இல்லைங்களா? இல்லைங்களா? பொன்முடி அவருடைய மகன் என்கின்ற ஒரே ஒரு தகுதியில உங்களுடைய எம்பி கௌதம் சிகாமணி இருக்கார். இப்ப கௌதம் சிகாமணி எப்ப ஜெயிலுக்கு போவார் நமக்கு தெரியாது. ஏன்? இல்ல அண்ணாமலை சும்மா வந்தாரு, மைக் கிடைச்சிருக்குன்னு ஏதோ பேசிட்டு போறாரு, அப்படிலாம் இல்லைங்க. பொன்முடி அவர்கள் இதற்கு முன்பு 2006 11 வரை தமிழகத்திலே அமைச்சராக இருக்கும் பொழுது செம்மண்ணை கொடுக்கிறாங்க. செம்மண்ணை முறைகேடாக கொடுத்ததற்காக அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதிலே கௌதம் சிகாமணி ஒரு குற்றவாளி. பொன்முடி ஐயாக்கு ஒரு தீர்ப்பு வந்துருச்சு. இந்த தீர்ப்பு வந்ததுன்னா கள்ளக்குறிச்சிக்கு வேகமா தேர்தல் நடத்த வேண்டி வருமாற்று. எப்படிப்பட்ட எம்பி பார். இல்ல ஏற்காடுல ஏறி இருக்கிறாங்க. ஏன் மலை ஏறி வந்திருக்கிறாரா? பார்த்திருக்கிறாரா? உடலாம் பேசி இருக்காருங்களா? ஐயா, இந்த முறை இதை மாத்தணுங்க ஐயா, மாத்தணும். சகோதரிகள் இருக்கிறீங்க, இந்த முறை கட்சியை பார்க்காதீங்க. நான் உங்கள்ட்ட ஒரே ஒரு வேண்டுகோள் உங்களை காலத்தொட்டு கேட்டுக்கிறேன். கட்சியை பார்க்க போறது கிடையாது. மோடிங்கிற ஒரு மனிதனை மட்டும்தான் நம்ம பார்க்க போறோம். எந்த கட்சியில் நீங்க இருந்தாலும், சில பேர் வேறு வேறு கட்சியில் இருக்கிறவங்க கூட நம்ம சகோதரர்கள் வந்திருக்கிறாங்க, சகோதரி வந்திருக்கிறாங்க. என்னதான் இந்த யாத்திரை நடத்துறாங்கன்னு பார்ப்போமே, எவ்வளவு கூட்டம் வருதுன்னு பார்ப்போமே, என்னதான் பேசுறாரு அண்ணாமலை என்னன்னு போய் கேட்போமே. அப்படி பிஜேபி மோடி ஐயா நல்லா செய்யறாங்கன்னு சொல்றாங்க, இந்த யாத்திரைக்கு போகுமே. அந்த மாதிரிலாம் வந்திருக்கிறீங்க. நீங்க எந்த கட்சியாக இருந்தாலும் நான் வேண்டுகோள் வைக்கிறேங்க ஐயா, 2024 இந்தியாவுடைய தலையெழுத்துக்கான உங்களுடைய குழந்தைகளுக்கான தேர்தல். மோடிங்கிற வார்த்தைக்கு மட்டும்தான் ஐயா நீங்க ஓட்டு போட போறீங்க. அவ்வளவு. இந்த கட்சி பிடிக்கும், இந்த கட்சி பிடிக்காது. இந்த தேர்தலுக்கு நமக்கு விருப்பு வெறுப்பு வேண்டாம். நமக்கு பாராளுமன்ற தேர்தலில் 2024 மோடி அவர்கள் 400 எம்பிக்களோடு வந்து அமரும் பொழுது தமிழகத்திலிருந்து 39 எம்பிக்களும் மோடி என்கின்ற பேருக்கு நீங்க கொடுத்துட வேண்டும் என்பதுதான் என்னுடைய அன்பான வேண்டுகோள். மாற்றம் பண்ணணுங்க ஐயா, மாற்றம் நடத்தி காட்டணும். 8,34,544 கோடி கடன் சொன்னேன். அந்த அக்கா கொஞ்சம் அப்படி பார்த்தாங்க, அண்ணே கடன் தானே, நமக்கு கடனுக்கு என்னென்ன சம்பந்தம். இப்ப அந்த அக்காட்ட சொல்ற, அக்கா உங்க ரேஷன் கார்டின் மீது, அக்கா ரேஷன் கார்டின் மீது 3,81,000 ரூபாய் கடன் இருக்கு. என்னது 3,81,000 கடன்? ஏன்டா நீ கொடுக்குற 1000 ரூபாய் கொடுத்துட்டு கடன் 3,81,000 வாங்கி வச்சிருக்கான் பாரு. சகோதரிகள் இங்க இருக்கிறீங்க, தாய்மார்கள் இருக்கிறீங்க, பெரியவங்க இருக்கிறீங்க. ஒரு ரேஷன் அட்டையின் மீது தமிழக அரசு வைத்திருக்கக்கூடிய கடன் 3,81,000 ரூபாய். இவன் கொடுக்கிற 1000 ரூபாய்க்கு, அதை இவன் பண்ற அளப்பறைக்கு, பொங்கல் தோப்புக்கு இவன் கொடுக்கிற 1000 ரூபாய்க்கு 3,81,000 ரூபாய் கடன் ரேஷன் கார்டு மேல வச்சிருக்கு. அப்ப சகோதரி பாக்குறாங்க, அண்ணே இந்த மகளிர் உரிமை தொகைன்னு 1000 ரூபாய் கொடுத்தாங்களே என்னாச்சுன்னு. சகோதரி அதான் கடன் வாங்கியாச்சுல்ல 3,81,000 ரூபாய். இந்த அரசு விளங்காதுங்க, இந்த அரசு விளங்காது. திட்டமில் 87 வருஷம் இப்ப இருந்து நாம கடன் வாங்காம வட்டியும் கடன் அசலையும் அடைச்சோம்னா 87 வருஷம் ஆகும். குழந்தைகளுடைய வளர்ச்சி பாதிக்கும். நமக்கு இலவசங்கள் வேண்டாங்க, வளர்ச்சி வேண்டும். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய கரத்தை வலுப்படுத்த வேண்டும். பட்டி தொட்டி எல்லாம் பாரத பிரதமருடைய வளர்ச்சியை நாம் எடுத்துச் செல்ல வேண்டும். ஏற்காடுல இதுவரை அரசு அதிகாரிகள் கால் வைக்காத இடத்திற்கு மோடி அவர்கள் வர வேண்டும். 75 வருஷமா மலைக்கு வரலீங்க. 63 கிராமம் இருக்கு, வரல. பாரதிய ஜனதா கட்சியினுடைய எம்பி வருவாங்களா? கட்டாயமா வருவாங்க. வரலினா மோடி பிச்சை எடுத்துருவார், மோடி விட மாட்டார். இது பாரதிய ஜனதா கட்சி பாத்தீங்கன்னா ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் மாதிரி மோடி. யாருங்க தப்பிக்கலாம் முடியாது. கேள்வி கேட்பார். நம்ம எம்பியை பார்த்து, போனீங்களா, சுற்றுப்பயணம் பண்ணீங்களா, மக்கள்கிட்ட மனு வாங்கினீங்களா, மத்திய அரசு திட்டத்தை கொண்டு போய் கொடுத்தீங்களா, எவ்வளவு சால்வ் பண்ணிருக்கீங்க. நம்ம கட்சியில கேள்வி கேட்பாங்க. மோடி ஐயா யாரை பார்த்தாலும் கட்சியினுடைய தலைவர்களை கேள்வி கேட்பார். மோடி ஐயாட்ட இருந்து யாரும் தப்பிக்க முடியாதுங்க. அதனாலதான் நான் சொன்னேன், மோடி ஐயாவின் மீது நம்பிக்கை வைத்து நீங்க பாராளுமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை சகோதர சகோதரிகள் தாய்மார்கள்ட்ட வச்சிருக்கேன். இப்ப மோடி கேரண்டிங்கிற வார்த்தை நீங்க எல்லாம் கேட்டிருப்பீங்க. மோடி கேரண்டி
திண்டுக்கல் பூட்டை உடைக்க முடியுமாங்கா? திமுக கார உடைச்சுனா விடுங்க, பட் ஜெனரலா கேட்கறேன் நான். அவ்வளவு எளிதா உடைக்க முடியாது, கொஞ்சம் கஷ்டம். திண்டுக்கல் பூட்டை உடைக்க முடியாது. கோவில்பட்டி கடலை மிட்டாய் ரொம்ப சுவையா இருக்கும். அதுக்கு மாதிரி இன்னொரு கடலை மிட்டாய் செஞ்சா அந்த அளவுக்கு சுவையா இருக்காது. எப்படி இதுக்கெல்லாம் ஒரு பேர் இருக்கோ, இன்னைக்கு மோடி என்றால் கேரண்டி. மோடி சொன்னாருன்னா தப்பாம அதை செய்வார்கள் என்பதுதான் மோடி கேரண்டி. சொன்னா செய்வார். வீடு இல்லாதவர்களுக்கு வீடு கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம், செய்ய ஆரம்பிச்சிட்டார். வந்துகிட்டே இருக்கு வீடு. வீட்டு குழாயில குடித நீர் வருது, கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். 5 லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடு கொடுக்கறாங்க, வந்துகிட்டே இருக்கு. எல்லாருக்கும் வந்துருச்சு. வங்கி கணக்கு இல்லை, வங்கி கணக்கு கொண்டாந்துட்டார். கேஸ் அடுப்பு இல்லைங்க ஐயா, 2014 வரைக்கும் கேஸ் அடுப்பு வந்துருச்சு. சமீபத்தில் மோடி ஐயா அயோத்தியாக்கு போனார், ஒரு வாரத்துக்கு முன்னாடி போனாருங்க ஐயா. மீரா அப்படிங்கிற சகோதரி வீட்டுக்கு போனார். மீரா அவங்க கோயிலுக்கு வெளியே பூ கட்டி வைக்கிறவங்க. மோடி ஐயா போனோடனே மீரா அம்மாட்ட கேட்டாங்க, அம்மா உங்க வீட்டுக்கு நான் ஏன் வந்திருக்கேன்னு தெரியுமா? உடனே மீரா அம்மா சொன்னாங்க, அம்மா ஐயா தெரியலீங்க ஐயா, நீங்க வர்றீங்கன்னு சொன்னாங்க, அதனாலதான் வீட்டுல இருக்க. உங்களுடைய வீட்டிற்கு நான் எதற்கு வந்திருக்கின்றேன் என்றால், மோடி ஐயா சொல்றாங்க, இந்தியாவிலே நாம கேஸ் அடுப்பு கொடுத்திருக்கிறோம். 10 கோடி கேஸ் அடுப்பு கொடுத்திருக்கின்றோம். அந்த 10வது கோடி கேஸ் அடுப்பு உங்களுக்கு வந்திருக்கு. அதான் உங்களை பார்க்கலான்னு வந்திருக்கேன். உடனே இந்த மீராக்கா கேட்கறாங்க, ஐயா நீங்க பிரதான் மந்திரி பிரைம் மினிஸ்டர் எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க, டீ போட்டா குடிப்பீங்களா? இது என்ன கேள்வி? டீ போடுங்க, நான் குடிக்கிறேன். அந்த அக்கா டீ போட்டு எடுத்துட்டு வர்றாங்க. டீயை குடிச்ச உடனே மோடி ஐயா கேட்கறாங்க, என்ன டீல வந்து இவ்வளவு சக்கரை போட்டிருக்கீங்க, இப்படி சக்கரை போட்டு தான் குடிப்பீங்களா? அது நீங்க வந்தீங்க, கை கொஞ்சம் படப்படன்னு இருந்தது, அதான் கொஞ்சம் சக்கரை அதிகமா போட்டேன். உடனே மோடி ஐயா கேட்கிறாரு, நான் ஏன் அதை சொல்றேன்னாங்க, நானும் டீ போட்டு வித்து தாங்க இங்க வந்திருக்கேன். பாருங்க, அந்த மாதிரி ஒரு பிரதமர் நம்ம கிடைத்திருக்கின்றார். அந்த மாதிரி டீ போட்டு விற்று அவருடைய தாய் 5 வீட்டிலே பாத்திரம் துடைத்து, அது போன்ற அற்புதமான மனிதன் இந்திய அரசியல் வரலாற்றிலே இதற்கு பின்பும் யாரும் வரப்போவது கிடையாது, இதற்கு முன்பும் யாரும் வந்தது கிடையாது. அப்படிப்பட்ட பிரதமர் நமக்கு கிடைத்திருக்கின்றார்கள். 2024 ஐயா 3வது முறையாக தொடர்ந்து அவரை ஆட்சி கட்டளை அமர்த்துவதற்கு நாம் உறுதி பூண்டிருக்கின்றோம். ஏற்காடில் நின்று பேசிட்டு இருக்கிறோம் ஐயா, வேலூர்ல நின்று பேசிட்டு இருக்கோம். தமிழகத்தினுடைய ஓரத்தில் இருக்கக்கூடிய பகுதியில் நிற்கிறோம். காரணம், மோடி ஐயாவுக்கு இந்த ஊர் ஐயா, மோடி ஐயா சார்பாகத்தாங்க நாங்க வந்திருக்கோம். அண்ணாமலை என்கின்ற மனிதன், மோடி என்கின்ற மனிதன் இல்லைன்னா நான் பூஜ்யங்க ஐயா. மோடியின் சார்பாக இந்த ஊருக்கு வந்திருக்கும். மோடி ஐயாவுடைய திட்டங்கள் உங்களுக்கு வந்திருக்கான்னு கேட்கறதுக்கு வந்திருக்கும். பிரச்சனைகள் இருந்தா மனுவா வாங்கிக்கிறோம், அதை நாங்கள் சரி செய்ய முயற்சிக்கின்றோம், சரி செய்கின்றோம். எங்களுக்கு நீங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினரோ பாராளுமன்ற உறுப்பினரோ கொடுக்கும் பொழுது உரிமையாக உங்களோடு வேலை செய்வோம் அமர்த்து. அதை கேட்பதற்காக வந்திருக்கிறோம். அதனால இன்னைக்கு நீங்க மோடி ஐயா வந்ததா தான் நீங்க கணக்கெடுக்கணும். கட்சி ஆரவாரமாக தொண்டர்கள், தலைவர்கள், வண்டி, யாத்திரை. நான் மோடி ஐயா போன் பண்ணி கேட்பாரு, வாரம் 10 நாளைக்கு ஒருக்கா போன் பண்ணுவார். எங்கெல்லாம் யாத்திரை போனீங்க, என்னெல்லாம் நடக்குது, ஏன் யாத்திரை போகாம இந்த வாரம் நிறுத்தி வச்சிருக்கீங்க, அந்த அளவுக்கு பார்க்கிறார், கேட்கிறார். தமிழ்நாட்டு மக்கள் ஆர்வமாக இந்த யாத்திரையிலே பங்கெடுப்பதை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கின்றார். ஆனா மோடி ஐயா சார்பாக தாங்கம்மா நாங்க வந்திருக்கோம். என்னுடைய அன்பான வேண்டுகோள், இருக்கக்கூடிய எல்லா பெரியவர்கள், தாய்மார்கள், ஏன்னா நீங்க 5 மணி நேரம் தாமதமா நிக்கிறீங்க. நீங்க மத்தியான சாப்பாடு சாப்பிடல எனக்கு தெரியுங்க, பெரிய பாவம். உங்களை சாப்பாடு சாப்பிடாம 4 மணிக்கு நிக்க வச்சு பேசுறோம். வேறு வழி இல்லாம தாமதமாக வந்திருக்கின்றோம். அதனால மறுபடியும் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டு, எங்கள் மீது நீங்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை ஒத்தை ஓட்டாக நீங்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு நரேந்திர மோடி அவங்க கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள். ஒத்த ஓட்டுங்க, ஒரு ஓட்டு, ஒரு நம்பிக்கை. 30 வருஷமா 120 ஓட்டு போட்டு பார்த்தாச்சு, மாறல. நான் கேட்கறது ஒரே ஒரு ஓட்டு மோடி ஐயாக்கு. 2024 கள்ளக்குறிச்சி பாராளுமன்ற தொகுதி, ஏற்காடு சட்டப்பேரவைக்கு ஒரே ஒரு வாக்கு மட்டும் கேட்கறேங்க அம்மா. நிச்சயமாக நீங்கள் இதை செய்வீர்கள் என்கின்ற நம்பிக்கை இருக்கிறது. போன ஆண்டு ஜூன் 9ஆம் தேதி ஒரு இரவு நான் ஏற்காடிலே தங்குவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுங்க ஐயா. ஏற்காடு அருகே இருக்கக்கூடிய கருமந்துறை பஞ்சாயத்து நாகலூர் கிராமத்துல மக்களோட மக்களாக இணைந்து காலையில கிராம சபை கூட்டத்திலே பங்கேற்றோம். அது எப்பொழுதும் கூட என்னுடைய வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு பெரிய அனுபவம். எந்த அளவுக்கு ஏற்காட்டில் இருக்கக்கூடிய மக்கள் அன்பை மட்டும் மூலதனமாக வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், நம்பிக்கை மூலதனமாக வைத்து. அவ்வளவு அன்பு இருக்கக்கூடிய ஏற்காடு மக்களுக்கு, ஏற்காடு தொகுதிக்கு, வேலூருக்கு வந்திருக்கின்றோம். மலை மேலே வர வேண்டும் என்கின்ற ஆசை. நிச்சயமாக பாராளுமன்ற தேர்தலின் போது நம்ம அங்க மலைக்கு மேல வர்றோம். எப்படி நீங்க இன்னைக்கு கீழே எங்களை பார்க்க வந்திருக்கீங்களோ, பாராளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது நிச்சயமாக உங்களை பார்ப்பதற்கு ஏற்காடுக்கு வருகின்றோம் என்கின்ற உறுதிமொழியை கொடுத்து